நான் ஜெனரலா யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஆனா இதுல TR பாலு அவதூறு வழக்கு போட்டதுல நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதுல எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே DMK பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை TR பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம். அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சுதான் ஆகணும். எனக்கு இந்த TR பாலு அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம். நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம். எதற்கு தஞ்சாவூர்ல வடசேரி பகுதியில் உங்கள் மீது 14 ஆண்டுகளாக தொடர்ந்து கருப்பு தினமாக வடசேரி மக்கள் அந்த பகுதியில் கருப்பு தினத்தை அனுசரிக்கிறாங்க? எதற்காக வேறு வேறு தலைவர்கள் உங்கள் மீது நீங்கள் கப்பல் வாங்கியதெல்லாம் சொன்னாங்க, அவங்க மீதெல்லாம் அவதூறு வழக்கு தொடுத்தீங்களா? சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது, மேடம் ஜெயலலிதா அவர்கள் மீது, இவர்கள் மீது, அண்ணன் MK அழகிரி அவர்கள் மீது அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா கேட்டோம். MK அழகிரி அவர்கள் நீங்கள் ஊழல் செஞ்சனாலதான் 2009 கேபினெட்ல இல்லைன்னு சொன்னாரு. அழகிரி அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்தீங்களான்னு கேட்டோம். இதுவரை TR பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில எல்லா கேள்விகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று அவர் வந்த கார் கூட தெரியாது, ஏதாச்சும் கார் இருந்தா ஏறி உட்கார்ந்துட்டு வருவன் தான் சொன்னாரு. அதையும் ஆழமாக கேட்டிருக்கின்றோம். காரணம், தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம்.